நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செந்தமிழரசி புருஷன் கொலைகேஸ்ல இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் வந்தது நாட்டுக்கே தெரியும். அப்படி இருந்தோம் இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்க சொந்த பந்தாங்க எங்களை காரி துப்ப மாட்டாங்க. அந்த கேஸ்ல திலகா நிரபராதின்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லிருச்சுல. ஐயா, கோர்ட்ல நல்லவங்கன்னு தீர்ப்பு சொல்லிட்டா இவங்க நல்லவங்கள ஆயிடுவாங்களா ஐயா? ஐயா, சுப்ரீம் கோர்ட்டே இவங்கள நல்லவங்கன்னு சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். கொலகார குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. சுப்பிரமணி, உன் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. அவ நல்ல பொண்ணுன்னு சொல்றல்ல. பொண்ணு நல்லவளா இருந்தா போதுமா? சொந்த பந்தங்கள்லாம் யோக்கியமா இருக்க வேணாமா? ஐயா, என்ன பண்றீங்க? விடுங்க ஐயா, நீங்க பண்றது சரியில்லை. நீங்க பண்றது யோக்கியத்தை பத்தி உன் பையன் பேசுறாயா? டேய், உன் சித்தப்பாவை தெரியுமாடா? திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன். உன் பெரியப்பா பிராத்தல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கு மாட்டி அன்றாயரோட தெரு தெருவா எடுத்துட்டு போனாங்க. அதுக்காக ஒன்னு அயோக்கியன்னு சொல்ல முடியுமாடா? உனக்கு யாராவது பொண்ணு கொடுக்க முடியாதுன்னா உன்னால தாங்க முடியுமா? உங்க அம்மா அப்பாவால தாங்க முடியுமாடா? உன் சொந்த பந்தத்தை பார்த்து நான் உங்ககிட்ட வரல. உங்க அப்பா நல்லவரு, உங்க அம்மா நல்லவங்க, அதை விட நீ நல்லவன். அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். உன் சொந்த பந்தத்தை பத்தி உன் பெரியப்பன் சித்தப்பனை பத்தி திலகா கிட்ட சொன்னேன். அண்ணே, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மாப்பிள்ளை குணம் தான் முக்கியம்னு சொன்னான். உன் சொந்த பந்தம்லாம் அயோக்கியனுங்க, மாப்பிள்ளை வேணான்னு சொல்லல. திலகா சொல்லல. டேய், திலகா அடிதிரி பார்ட்டி வெட்டு குத்து பண்றாங்க, அராஜகம் பண்றான்னு சொல்றியே, ஏன் அப்படி திலகா பண்றான்னு தெரியுமா உனக்கு? ஐயா, எதுக்காக பண்ணாலும் சரி, ஒரு ரவுடி பொம்பளையுடைய தங்கச்சி என் பையனுக்கு வேண்டாம். எங்களை ஆள விடுங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் வரேன். யோ சுப்பிரமணி, போயிட்டானுங்கம்மா. அவனு காலில் விழுகாத குறையா நான் கெஞ்சிரம்மா. தட்டி விட்டு போயிட்டானுங்கம்மா. நீ கவலைப்படாத திலகா, நான் கொண்டு வந்து நிறுத்துறேம்மா. நல்ல மாப்பிளையா 100 மாப்பிளைய வரிசையா கொண்டு வந்து நிறுத்துறேன். நீ செலக்ட் பண்ணிக்கோ நல்ல மாப்பிளைய. தங்கச்சி எங்கம்மா? உள்ளதானே இருக்கா? நான் இப்ப கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்ப நான் உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னேனா? எனக்கு இந்த அவமானம் தேவையா? வேண்டாம், இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா ஏன் அழுகுற? இவன் போயிட்டான்னா இவன் போனா போறாமா? இவன் போனா போறான். நல்லவன் நினைச்சமா இவனை? இவன் நல்லவன் இல்ல, நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான். அயோக்கியனுங்கம்மா. இந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கார்ல போகும்போதே கட்டினவள உருட்டி விட்டுருவானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு பொண்டாட்டியவே புணமாக்கி பெத்தவங்க கிட்ட அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. நல்லது நினைச்சுக்கம்மா. நான் வேற மாப்பிள்ள கொண்டு வந்து நிறுத்துறேன். உனக்கு நல்லவனா நான் கட்டி வைக்கிறேம்மா. ஏன் அழுகுற? ஏமா என்னம்மா, என்ன நீங்கள் அழுகுறீங்க? கூட்டு போங்கம்மா. மகாலட்சுமி கூட்டு போங்கம்மா. கண்ணா தொடச்சிட்டு கூட்டு போங்க. என்ன உனக்கு என்னாச்சு? நீ தைரியமான பொண்ணுன்னு திலகா சொல்லுச்சு. கோல மாதிரி அழுதுகிட்டு இருக்க. போ, அம்மாவும் சேர்ந்து அழுகும். போய் ஆறுதல் சொல்லு. போமா. திலகா, எல்லாருமே உடைஞ்சு போயிருக்காங்க, நீ உடைஞ்சு போயிடாத. நீ இரும்பு மாதிரி எனக்கு தெரியும். ஆனா குடும்பமே கலகலத்து போயிருக்கு. ஆனா நல்லது மட்டும் நடக்கும், அதை மட்டும் நம்பு. இந்த வீட்டில் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கும். அண்ணன் நான் இருக்கேன். போமா, உள்ள போ. ரொம்ப அழுதாளா? அக்கா,
இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரசி தான். நம்மள கொலைகார குடும்பம் ஆக்குனது, உன்னை பொம்பளை ரவுடின்னு சொல்ல வச்சது எல்லாமே அந்த அரசி தான். அரசிய பழி வாங்காம விட்டது தப்புக்கா. போறேன், அந்த அரசிய பழி வாங்கிட்டு வரேன். நில்லுடி. அங்க போய் என்ன பண்ணுவ? பழி வாங்குவேன்னு சொல்றியே, எப்படி பழி வாங்க போற? எல்லா கெட்ட பேரையும் வாங்கிட்டேன்ல, பழியும் நானே வாங்குறேன். அரசியை நான் பாத்துக்கிறேன். போ, அவளை சமாதானப்படுத்து. போ. கேலண்டர்ல என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யாவுக்கு காரியம் பண்ணல, அதான். என்னைக்குன்னு கேலண்டரை பார்த்தாதான் தெரியுமா? அவ செத்த நாள் இன்னும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குங்க. என்ன சரசு, நான் மட்டும் என்ன சந்தோஷமாவே இருக்கேன்? எனக்கும் கவலை இருக்கு, என் மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் நான் வெளியே காமிச்சனா நீங்க தாங்க மாட்டீங்க. கேலண்டர்ல தேதி பார்க்கல, நேரம் பார்த்துட்டு இருக்கேன். மலை மாதிரி தாய் மாமனுங்க 2 பேர் இருந்தோம், புள்ளிய பறி கொடுத்துட்டோமேங்க. நாங்க சொல்றது நீங்க எங்கம்மா கேட்டீங்க? தாமரை செத்தவன ஐஸ்வர்யா சச்சின் நீங்க வந்து வளரட்டுன்னு சொன்னோம், நீங்க தான் செல்விட்டு இருக்கட்டுன்னு சொல்லிட்டீங்க. என்னப்பா பேசுற? அந்த 2 குழந்தைங்க மேல செல்வி பாசமா இருக்காங்கிறதுனால அவகிட்ட ஒப்படைச்சோம். பாசமா இருந்து என்னப்பா பிரயோஜனம்? நாம பிள்ளைய இழந்துட்டோம்ல. அப்பங்காரம் உயிரோடு இருக்கும்போது நாம எப்படிடா இங்க வச்சுக்க முடியும்? ஜிஜே சொல்றீங்களா? அம்மா செத்துட்டு அப்ப சித்தப்பன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் வச்சு அவன் பிள்ளைங்கள. இத பாரு விஸ்வா, கல்யாணம் காட்சி பார்க்காமையே சாகணுங்கிறது அவளுடைய விதி. ஐஸ்வர்யா அங்க இருந்தா இங்க இருந்தா நடக்கிறது எங்க இருந்தாலும் நடக்கும். அதனால எல்லாரும் மேல குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பார்க்காம செத்துருந்தா பரவாயில்ல, கல்யாண மேடையில் எரிஞ்சு செத்தா இல்ல. சரி செத்துட்டா, அவங்க பிள்ளைக்கு முறையா காரியம் பண்ண நினைச்சாங்களா அவங்க? டே, அவங்க பண்ணலன்னா என்னடா, நம்ம பிள்ளைக்கு நாம பண்ணுவோம். ஆமாப்பா, அதனாலதான் கேலண்டர்ல காரியத்துக்கு நாள் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு அக்கறை நீங்க நாள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா ஜிஜே செல்வியும் அதை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா? அதையே ஏன்டா திருப்பி திருப்பி பேசுறேன்? அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைய நாம நினைக்கிறோம் இல்ல, அது போதும். தாமரை செல்வி ஒண்ணு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவ பெத்த பொண்ணா இருந்தா இன்னார இங்க வந்து ஐஸ்வர்யாக்கு எப்ப காரியம் எல்லாம் எப்படி பண்ணாலும் கேட்டுப்பல்ல. ஏப்பா அமைதி ஆயிட்டீங்க? இதே காவேரிக்கு ஒண்ணு ஓடி ஓடி பாத்துருப்பல்ல. இத பாரு விஸ்வா, என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு பெத்த தாய் வேணும்டா. தாயில்லா பிள்ளைக்கு எந்த இருந்தாலும் இல்லாத மாதிரிதான். இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பெத்த தாய் வேணும்ட்டு. தாமரை உயிரோட இருந்தா ஐஸ்வர்யா கொல்ல விட்டுருப்பாளா? அவளை வாழ வச்சு இல்ல பாத்துருப்பா. ஏங்க விடுங்க, முதல்ல காரியம் பண்றத பத்தி பாப்போம். மாப்பிள்ளை கிட்ட போய் பேசணும் இல்ல? அவங்கிட்ட போய் எதுக்கு கேக்குறீங்க? காரியம் பண்ற பர்மிஷன் வாங்க போறீங்களா? டே விஸ்வா, பர்மிஷனுக்காக இல்லடா, காரியம் பண்ண போறோம் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடணும் இல்ல? அதுதான் எதுக்கு அவன்கிட்ட போகணும்னு கேக்குறேன். டே டே டே, என்னதான் நம்ம ரத்த சொந்தமா இருந்தாலும் அப்பங்காரன் கையால பண்றது தாண்டா முறை. அப்பதாண்டா அந்த புள்ளியோடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். அப்ப செத்து போயிருந்தா அந்த காரியத்தை நம்ம பண்ணுவோம்ல, அப்படி பண்ணிட்டு போயிருவோம். டேய், குதர்க்கமா பேசுறதுக்கு இது நேரமும் இல்ல, அதுக்கான விஷயமும் இது இல்ல. நம்ம ஐஸ்வர்யாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான்டா நமக்கு முக்கியம். நீ சுமார். இத பாரு விஸ்வா, ஜிஜேக்காக இல்லாட்டாலும் செல்விக்காக நம்ம போய் கூப்பிட்டுதான் ஆகணும். பாத்தியம்மா, பாத்தியா என்ன பேசுறாருன்னு? நீ என்ன பேசுற, அவர் என்ன பேசுறாரு? என்னமோ அவங்க ஐஸ்வர்யா நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி. ஐஸ்வர்யா அவங்க மறந்துருப்பாங்க. ஷட் அப். அவங்க நினைக்கிறாங்க நினைக்கல, மறக்கிறாங்க மறக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் செல்வியை கூப்பிட வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்ல இங்கேயே இரு. வா.
வாடி போலாம். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன். நம்ம அப்பா கெட்டு வருடா. இனிமே செல்வி அம்மா தான் நம்மளுக்கு எல்லாம். நம்ம போலாண்டா. என்னம்மா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? பிரபோதம் கட்டிமேளம் இவரு காஃபி டீ போட்டே கட்டுப்படி ஆகாது. சக்கரை இல்ல. சக்கரை எங்க வச்சிருக்க பிள்ளை? மாப்பிள்ள சும்மா காஃபி டீன்னு தொலை பண்ணிட்டு இருக்காரு. செல்வி உன்னதான் சக்கரை எங்க வச்சிருக்க? பிள்ளை என்ன பிள்ளை கண் கலங்கி இருக்கு? இன்னுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு ஐஸ்வர்யா ஞாபகமாவே இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது புள்ள? அவ விதி முடிஞ்சு போச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நாம எந்த தப்பும் பண்ணலையே புள்ள. ஐஸ்வர்யாவை தாமரை என் கையில கொடுத்ததுல இருந்து அவளை பார்த்து பார்த்து வளர்த்த. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணேன். அவ வயசுக்கு வந்தப்ப அவ சேலைய கட்டிக்கிட்டு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என் கண் முன்னாடி வந்து நின்னப்ப அது அப்படியே என் கண்ணுக்குள்ள இருக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆனதும் புடவை நகை சீர செனத்துன்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு கடையா ஏறி இறக்கி பார்த்து பார்த்து வாங்கின. இப்ப இதே கையால அவ காரியத்துக்கும் எல்லா பொருளும் வாங்க வேண்டிய
ஒரு துர்பாகிய நிலைக்கு ஆண்டவனை தள்ளிட்டார்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பார் புள்ள, அழாத புள்ள. இந்த பாரு, நீ எவ்வளவு தைரியமானவ. நீயே இப்படி பேசுற? இத பாரு, தைரியமா இருப்புள்ள. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்திச்சுதானே ஆகணும். அத்தா என்னத்த கதை பேசிட்டு இருக்கீங்க? காஃபி கேட்டனே. இருங்க, நான் அதுக்காக தான் வந்தேன். பாவம், இங்க செல்வி அழுதுட்டு இருக்கா. ஏன் செல்வி என்னாச்சு? தலைவலிக்குதா? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. ஐஸ்வர்யாவுக்கு காரியம் பண்ணோன்னு தான் பேசிட்டு இருந்தா. பாவம். என்ன பேசுறீங்க நீங்க? அவ என்ன பெருசா வாழ்ந்து சலிச்சு போய் செத்து போனால? அவ சின்ன குழந்தை. அவளுக்கு போய் காரியம் அது இதுன்னு என்ன உங்களுக்கு அறிவே இல்லையா? உங்களுக்கு என்ன ஜிஜ பேசுறீங்க? வயசா இருந்தா தான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுவாங்களா? இல்லன்னா செய்ய மாட்டாங்களா? இல்ல அதுக்கு சொல்லல செல்வி. சும்மா இருங்க மாப்பிள்ள. செல்வி சொல்றதுதான் கரெக்ட். எந்த வயசுல செத்தாலும் ஆன்மா ஒண்ணுதானே. அதுவும் ஐஸ்வர்யா மரணம் அகோர மரணம். இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காம செத்து போனா அந்த ஆத்மா அந்த வீட்டுக்கே கருப்பா மாறிடும் சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்ல. அந்த ஆத்மாவுக்கு சாந்தி பண்ணாதான் இருக்கவங்களாவது நிம்மதியா இருக்க முடியும். பெரியவங்க எந்த விஷயத்தையும் சும்மா சொல்லி வைக்கல மாப்பிள்ள. அதனால நாம இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஐஸ்வர்யா மேல எந்த பாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அவளை நினைச்சிட்டு இருக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாம் எனக்கு தான் தெரியும். அப்புறம் ஏன் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை வேண்டாட சொல்றீங்க? நான் வேண்டாம் சொல்லல செல்வி. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நாம இது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். பண்ணலாம், பண்ணிடலாம். பண்ணுங்க. என்ன அப்பா புள்ள இவரு? நீ கவலைப்படாத. ஜிஜே, நாளைக்கு உன் மக கருமாந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன தம்பி வந்ததும் வராதமா சண்டைக்கு வர? இத பாருங்கம்மா, இது எங்க குடும்ப விஷயம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சும்மா இரு சரசு. என்னம்மா இது? சரி, எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் இப்படி நின்னு பேசுறீங்க? வாங்க உட்கார்ந்து பேசலாம். நீங்க வர வைக்க தான் செய்வீங்க. உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலையா? என்னப்பா என்ன பேசுறாங்க? என்னமோ எதிரிங்க வீட்டுக்கு வந்த மாதிரில பேசுறாங்க. என்ன நடக்குதுங்க? செல்வி, நான் உன்கிட்ட பேச வரல, ஜிஜே கிட்ட பேச வந்திருக்கேன். என்னமோ பேச வந்தீங்களா? பேசுங்களேன், சும்மா நின்று இருக்கீங்க. மாப்பிள்ள, நாளைக்கு எங்க ஐஸ்வர்யாக்கு காரியம் பண்ணணும்னு இருக்கும். நீங்க வர்றீங்களா இல்லையா? என்னடி புள்ள இந்த பொம்பளை எப்படி பேசுறா? ரொம்ப டூ மச்சா பேசுறமா? ரொம்ப டூ மச்சா பேசுற. அது என்ன எங்க ஐஸ்வர்யா? உங்க ஐஸ்வர்யா? அவங்க ஐஸ்வர்யா பாருடி. ஆமாமா, பேத்திய பறி கொடுத்தது நாங்க தானே. அந்த வலி எங்களுக்கு தானே தெரியும். பெரிய பாச மழை பொழியறீங்க. டெய்லி அவ செத்தது நினைச்சு என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு கூட இருந்து பாக்குற எனக்கு தானே தெரியும். வருஷத்துல ஒரு நாள் வந்து எட்டி பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? பின்ன பண்ணது சாதாரணமான விஷயமா? பெரிய பாவம் தானே, அதுக்கு அனுபவிச்சுதானே ஆகணும். சும்மாருமா ஏமா, நாங்க என்னமா பாவம் பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? ஐயோ சும்மா நிறுத்துமா. ஒண்ணு நான் சொல்ல, நான் சொன்னது இவனை. பணம் பணம் நாயா பேய அலைஞ்சு பல எதிரிகளை சம்பாரிச்சிட்டான். அதுல ஒரு எதிரி கல்யாண மண்டபத்தில் பாம்பு வச்சு பொண்ணை கொண்டுட்டான். ஏய், என்ன ஓவரா பேசுற? உனக்கு தெரியுமா? நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசராடா நீ? டேய் ஆமாடா, எங்க அக்காவை கொன்ன, இப்போ பொண்ணை கொன்ன. நீ ஒரு கொலகார பாவி, ஃப்ராட். யாரா ஃப்ராட்? யாரு ஃப்ராட்? சொன்ன கேளு, சொன்ன பேசு. சொன்ன கேளு. சொல்றது கேளுங்க. நிறுத்துங்க. பேசுறான். அமைதியா விஸ்வா. என்ன பேசுறான் பாரு, வீட்டுக்குள்ள வந்து என்ன பேசுறான் பாரு. ஐயோ சரி நிறுத்துங்க. என்ன இது? என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் சும்மா இருக்கீங்களே. அப்ப நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்கப்பா. ஐயோ இல்லம்மா, அம்மா அவன் பேசுறதை விட்டுருமா. ஐஸ்வர்யா செத்து 10-15 நாள் ஆச்சு. ஒரு தடவையாவது எங்களை வந்து பாத்தியா?
அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணியா? என்னம்மா நியாயம்? என்னப்பா பேசுறீங்க? நானே அந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீறல. அத பத்தி உங்ககிட்டயும் பேசி அந்த துக்கத்தை அதிகப்படுத்த வேண்டாம் நான் பேசவே இல்லை. செல்வி, போதும், நடிச்சது போதும், பேசாம இரு. யாரு? நான் நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா சொல்லுங்க. நான் நடிக்கிறேனா? என்னப்பா உங்களுக்கு தெரியாதா? நான் நடிக்கிறேனா? தாமர கோபால ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தப்போ ஐஸ்வர்யாவும் சச்சினை வளர்க்கறதுக்காக இவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தாரு. நீங்க தான் என்கிட்ட வந்து வேண்டாமா, வேற யாராவது வந்தா இந்த பிள்ளைங்களை நல்லா பாத்துக்க மாட்டாங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கொண்டு என்ன வற்புறுத்தல? ஆமாமா, நான் இல்லன்னு சொல்லல. நில்லு புள்ள, மீதி கதையை நான் சொல்றேன். இந்த பெரிய மனுஷன் தானே கையில விஷத்தோட வந்து உன் கால்ல விழுந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அம்மா என் பிள்ளைங்களை காப்பாத்து, என் மருமனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சினாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? வேணா நான் ஒட்டிக்குவீங்க, வேணா நான் வெட்டி விட்டுருவீங்க. நல்ல கும்பல், நல்ல ஃபேமிலிப்பா. ஆமாமா, எங்களது நல்ல ஃபேமிலி. ஆமா, பின்ன என்ன? சுப வாயமோடு. மலேசியால உன் பேத்தி காணாம போனல, அப்ப யார் அதை பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க? நீயா 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 நீயா? யாரு? ஏன் பொண்ணு செல்விதான் ஒத்த ஆளா நின்னு அவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தா. ஏன் பொண்ணு மேல பழி போடுறீங்க? பாருங்க, இன்னொன்னு கேக்குறேன். உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருந்தா தாமரை செத்துட்டால உங்க பேரனையும் பேத்தியும் நீங்க கொண்டு போய் காப்பாத்திருக்க வேண்டியதானே? அதை ஏன் புள்ள செல்வி தலையில கட்டினீங்க? போதும், நிறுத்துங்கம்மா. மூச்சுக்கு 300 தடவை ஏன் புள்ள செல்வின்னு சொல்றீங்களே. செல்வி நீங்களா பெத்தீங்க? அரசி தானே பெத்தாங்க. பெருசா பேசுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப டூ மச் புள்ள. என்னால முடியல. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு முடியாது. முடியல, ரொம்ப டூ மச் இருக்கா இவ. மாமா சும்மா அலட்டிக்காதமா. எங்க அம்மா ஏதாவது சொன்னா உனக்கு அப்படியே படபடன்னு வந்துருமாக்கும். இதே நான் கேக்குறேன், ஐஸ்வர்யாவுக்கு ஆன மாதிரி காவேரிக்கு ஆயிருந்தா செல்வி சும்மா இருந்திருப்பாங்களா? அவங்க அம்மா அரசிக்கிட்ட சொல்லி பாம் வச்சவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன் சொல்லல? ஏன்னா ஐஸ்வர்யாவை அவங்க பெக்கல. எங்க அக்கா தாமரை பெத்தனால அவங்க பேசாம இருந்துட்டாங்க. பேசாதீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் வாழ்க்கையில ஆசைப்பட்டு மனசார என் குழந்தைங்க முடிவு பண்ணது சச்சினையும் ஐஸ்வர்யாவும் மட்டும்தான். நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஐஸ்வர்யா ஏன் பொண்ணு, அவளுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க வரதுக்கு முன்னால ஐஸ்வர்யாவை நினைச்சு செல்வி அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாமா, நாங்க தெருமுனையில வரும்போதே இத கேட்டுட்டு தான் வந்தோம். பாய மொழி சும்மாருமா. நிறுத்துங்கம்மா, போதும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இப்ப நாம சண்டை போடுறது முக்கியம் இல்ல, ஐஸ்வர்யாவோட காரியத்தை நல்லபடியா நடத்தணும், அதுதான் முக்கியம். அவ ஆத்ம சாந்தி அடையணும். வேண்டாம், நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அது மாதிரி நான் பண்றேன். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, நான் கெஞ்சி கேக்குறேன், விட்டுடுங்க. ஆமா செல்வி, இவங்க பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. நான் ஏதாவது பேசினேன்னா உங்க அம்மா என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றதுக்காக இங்க வந்தேன். நான் இப்போ அதெல்லாம் பேச வரலம்மா. ஐஸ்வர்யாக்கு காரியம் வச்சிருக்கோம், நீயும் செய்யணும்னு சொல்ற. இதை நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இதுக்கு நீ ஒத்துழைச்சா போதும்மா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சரிப்பா, முதல்ல காரியத்தை நல்லபடியா நடத்திக்கலாம். वागर्तादिजमर्थो वागर्त प्रतिपत्रजे जगदः पितरो वन्दे पार्वती परमेश्वरो गङ्गे जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु अपवित्रः पवित्रो वा सर्वावस्थाङ्गतो विवा यस्मरेत् शाम्भमीशानं सभाभ्यां मन्दरस्तुतिः मानसं पापं कर्म संवास्यताम् अमो पार्थ समस्त सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते मम कुमार्याः षोडश दिन वर्षा காரியம் பண்றதுக்கு காரணமானவனே இவன் தான்.
என்னமோ பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. இவன் மட்டும் நம்ம ஐஸ்வர்யாவை பெக்காம இருந்திருந்தான் இந்த இடத்துல இவனுக்கு நான் காரியம் பண்ணியிருப்பேன். விஸ்வா, சொல்றது கேள். நானே கஷ்டப்பட்டு காரியம் நடக்கணும்னு எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீ ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ காரியத்தை கெடுத்துறாது. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா. பவித்திரத்தை போட்டுங்க. யஜ்ஞோபவீதாரணம் கரிஷ்யந்தாங்க. முதல்ல பூனில் போட்டுங்க. அப்படிதான். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்யம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. கையை அலம்பிங்க. யாருக்கு காரியம் பண்றேன்? என் பொண்ணுக்கு. உங்க பொண்ணுக்கா? இந்தாங்க, இதை எடுத்து உங்க பொண்ணை நினைச்சுட்டு பிண்டத்தில் போடுங்க. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதனாப்னோதி சர்வம் ஜஜதே தூபமாக்ராபஜாமே. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதனாப்னோதி சர்வம் ஜஜதே. பிண்டப்பிரதானம் சமர்ப்பஜாமே. சகலாராதனைஸ்வர்ச்சிதம் பாத்யம் சமர்ப்பஜாமே. அர்த்தியம் சமர்ப்பஜாமே. ஆச்சமணீயம் சமர்ப்பஜாமே. இந்தாங்க, பிண்டத்தெல்லாம் எடுத்து அதில் வைங்க. ஒவ்வொன்றா எடுத்து வைங்க. கையை அலம்பிங்க. பாத்யம் சமர்ப்பஜாமே. ஆச்சமணீயம் சமர்ப்பஜாமே. இந்த பிண்டத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு வந்துருங்க. இந்த பூனில் இடதுபுறமாக போட்டுட்டு கரைச்சிட்டு வந்துருங்க. போயிட்டு கரைச்சிட்டு வாங்க. இதை எடுத்துங்க. செல்வி, இவன் பொண்ணுக்கு தான் காரியம். இவன் பார்த்துப்பான். என்ன புருஷன் மேல பரிதாபமா? இவ்வளவு பண்ணால இதையும் இவனே பண்ணுவான். உன் வேலையை பாரு. व्याचेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतमर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बा त्वाम् अनुसन्तामि भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी भगवद्गीते भवद्वेषिणी
வயசுல அம்மா கூட இருக்க ஆசைப்பட்டேன். ஆனா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க கூடயாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் செத்து போயிட்டேன். இதுக்கு யார் காரணம்? நீங்க தான். உங்களுக்கு பணத்து மேல இருந்த வெறிதான் காரணம். உங்களுக்கு எத்தனை எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரு எதிரி தான் என் சாவுக்கு காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள ஏப்பா விட்டு வச்சிருக்கீங்க? ஐயோ 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 எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா, போங்கடா. ஆம்ப்ரோஸ் சார், நான் ஃபோன் பண்ணா வந்தா போதும், போயிடுங்க. ஓகே சார். கண்ண போடுங்க. எங்கடா நல்ல தம்பி? எங்க சொல்லு, சொல்றா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? விட மாட்டேன். நீ தப்பிச்சு போக முடியாத நல்ல தம்பி. என் பொண்ண கொன்னுட்டியாடா. யார் மேல இருக்க கோவத்தை யார் மேல காட்டுற? கடைசியா ஒரு சான்ஸ். என்னென்ன பேசணுமோ பேசு, என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. சொல்லு. தைரியம் என்ன இருக்கு ஜிஜி உனக்கு? என் இடத்துக்குள்ள வந்து என் மூஞ்சில துப்பாக்கியை நீட்டி நான் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் தர? நீ மட்டும் என்ன பண்ண? நீ மட்டும் ஒண்ணுமே பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எப்படி இருந்தா நான் விஸ்வநாதனோட எவ்வளவு அன்பா இருந்தேன், எவ்வளவு பாசமா இருந்தேன், எவ்வளவு விசுவாசமா இருந்தேன். எனக்கு அவருக்கு பகை வர வைக்கல, எங்க 2 பேரும் நீ பிரிக்கல. சிங்கப்பெருமாளை வச்சு என்ன நான் ஆட்டம் போட்டேன், என் தொழில கெடுத்த. நான் மட்டும் உன்னை எப்படி விடுவேன்னு நினைக்கிறேன் ஜிஜே? 100 ரூபாவை தெருவுல பொறுக்குனிய மறந்து போச்சா? தெருவுல பொறுக்கிக்கிட்டு இருந்த உன்னை கோடீஸ்வரனாக்குன. 5 கோடி கொடுத்தேன். என்ன கொடுத்த நீ? உன் பொண்ணை தானே கொடுத்த? அன்னைக்கு மலேசியால செத்தா பரவாயில்ல, நீ கொடுத்த பொண்ணு மேல எப்படி பாசம் வந்துச்சு திடீர்னு? மலேசியால சாக வேண்டிய பொண்ணு மண்டபத்துல செத்துட்டான்னு துடிக்கிறியா? நீ துடிக்கிறியா இல்ல நடிக்கிறியா? போதுண்டா, போதும் நீ பேசினது. இப்போ உன்னை சுட போறேன். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட போறேன். ஓகே? எங்க சுடணுங்கிறது உன்னோட சாய்ஸ். நெத்தில சுடட்டுமா, சங்குல சுடட்டுமா, நெஞ்சில சுடட்டுமா, இல்ல நெஞ்சிலே சுடுறேன். ஆனா ஒரே குண்டல நீ செத்து போயிடணும்.
ரொம்ப பயமா இருக்கு ஜிஜே. நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன மேய்க்கணும் வேணா பார்த்துட்டு சாகட்டுமா? மேட் டு கில் நல்ல தம்பி. இப்ப சுட போறேன் அவனை. நல்ல தம்பி. எங்கடா இருக்க? தப்பிச்சிட்டியா? நடக்காதரா. ஸ்டிக்கு இனிமே அதுக்கு. நல்ல தம்பி, ஒரு கால் நீ என்ன சுடலைன்னா இந்த கால் சரியானது தெரிஞ்சிருக்காது. ரவீனே, என்னம்மா? என்னண்ணே, என்ன ஆச்சு? எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது? என்ன நடக்குது இங்க? நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? அவ கிடைச்சாலா இல்லையா? ஒரு போன் கூட வரலையேண்ணே. அவங்க என்ன அவளை கடத்தினாங்களா இல்ல கோட்டை விட்டாங்களா? கடத்திடுவாங்கம்மா. பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். வாயில 1000 சொல்லாம்னே, அதே மாதிரி அவங்க செய்யணும்ல. அந்த டிரைவரை நம்மால ஆக்கிட்டோம். எந்த ரூட்ல போனோம், எங்க நிறுத்தணும், என்ன பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லிருக்கம்மா.
நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அரசிய கடத்தணும், அவ நம்ம கஸ்டடிக்கு வரணும். அவ என்ன கட்டி வச்சு கேள்வி கேட்டால, அதே மாதிரி அவளை கட்டி வச்சு நான் கேள்வி கேட்கணும். நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டா? அவசரப்பட்டு நீங்க யாரும் எந்த மூவும் பண்ணாதீங்க. நான் வந்துடுவேன். அங்க எல்லாரையும் அவங்க பொசிஷன்ல நிக்க சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? மேடமா கிளம்பிட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. நீங்க எந்த வண்டியில் வரீங்க? ஒயிட் ஓம்னி வேணா? ஓகே, சொன்ன பிளான் படி கரெக்டாக நான் அதே இடத்துக்கு வந்துடுவேன். ஓகே, கட் பண்ணுங்க, மேடம் வந்துட்டு இருக்காங்க. போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.